பொன்னியின் செல்வன் 2 வந்து இத்தனை நாளாக ஹாலிடேல ஒரு மிகப்பெரிய நம்பரை வந்து கலெக்ட் பண்ணிச்சு. இப்போ வீக் டேல நேற்று இந்த படம் வந்து எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு, இந்த படம் வந்து டோட்டலாக ஒவ்வொரு ஸ்டேட்லையும் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு, ஓவர்சீஸில் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பார்ப்போம். இது இல்லாமல் நம்ம சேனலில் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க ருத்ரன் படத்தோட ஷேர், அதோட வெர்டிக்ட் என்ன, அது ஹிட்டா ஃப்ளாப்பா அப்படிங்கிறது. ஸோ அதை பற்றியும் இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக எவ்வளோ ஷேர் வந்திருக்கு, எவ்வளோ ப்ராஃபிட்டு, ஹிட்டா ஃப்ளாப்பா அப்படிங்கிறத பார்ப்போம். கிசிகா பாய் கிசிகே ஜான், விருப்பாக்ஷா, அப்புறம் ஈவில் டெட் ரைஸ், இந்த 3 படங்களோட வசூலையும் பார்ப்போம். இது இல்லாமல் நம்ம சேனலில் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு படம் சேது. ஸோ சியான் விக்ரம் அவர்களோட சேது படத்தோட வசூல் எவ்வளோ, அதோட பட்ஜெட் எவ்வளோ, ஷேர் எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து நேற்று ஒரு ஃப்ரேம் ஒன்று, அதாவது ஒரு படத்தில் வரக்கூடிய ஒரு ஃப்ரேமை ஒன்று போட்டு அது என்ன படம் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். நிறைய பேர் சரியான பதில் போட்டிருந்தீங்க. ஸோ அது என்ன படம் அப்படிங்கிறதையும் இன்றைக்கி ஒரு ஃப்ரேமை போடுறேன், அது என்ன படம் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நேற்று ஒரு படத்தோட ஃப்ரேமை ஒன்று போட்டு அந்த படம் என்ன படம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொன்னேன். உங்களில் நிறைய பேர் அந்த படம் என்ன படம் அப்படிங்கிறத கரெக்டாகவே கண்டுபிடிச்சிங்க. இப்போ அந்த படத்தோட ஃப்ரேமையும் அந்த படம் என்ன படம் அப்படிங்கிறதையும் நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். ஸோ நேற்று நான் இந்த ஃப்ரேமை போடும்போது நிறைய பேர் இதை வந்து வேறு வேறு படங்கள்னு போட்டிருந்தாங்க. ஒரு சிலர் மட்டும்தான் இது மன்மதன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பர்ஃபெக்ஷனிஸ்ட், அப்புறம் மிஸ்டர் ஃபிலோமாத், மனோஜ் பிரபாகரன் பன்னீர்செல்வம், ரஹீம் முகமது, ஐசாக் தியாகு, ஆறுமுகம், அப்புறம் சுதர்சன் வஜ்ராம், முத்துசெல்வம், ஜெயராமன் நாகராஜ், இவங்க எல்லாருமே வந்து இந்த படம் வந்து மன்மதன் அப்படிங்கிறத ரொம்பவே சரியாக சொல்லியிருந்தாங்க. அவங்க எல்லாத்துக்குமே ஒரு பாராட்டுக்கள். ஸோ இன்னைக்கான ஃப்ரேம் என்ன அப்படிங்கிறத இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ இதை கெஸ் பண்ணிக்கிட்டே இந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க. நாளைக்கு உங்களோட பேரும் இந்த மாதிரி நான் சொல்கிறேன்னா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ கிசிகா பாய் கிசிகே ஜான் இந்த படத்தோட டே 12 கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா இந்தியா முழுக்க 2,55,00,000, ஓவர்சீஸில் 20 லட்சம், வேர்ல்டு வைடு 2,70 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. கிசிகா பாய் கிசிகே ஜான் படத்தோட டோட்டல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் இந்தியா முழுக்க 121,85,00,000, ஓவர்சீஸில் 44,40 லட்சமும், வேர்ல்டு வைடு 163,70 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இன்னொரு கமெண்ட் ஒன்று நம்மளுக்கு ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு ஓவர்சீஸ்க்கும் வேர்ல்டு வைடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதாவது ஓவர்சீஸ் அப்படிங்கிறது இந்தியா இல்லாமல் வெளிநாட்டு வியாபாரங்கள், வெளிநாட்டில் ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டு, அமெரிக்கா, மலேசியா, சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாட்டையும் சேர்த்து ஓவர்சீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்தியாவையும் சேர்த்து அதோட வசூலில் சொல்லும் போது அதை உலகம் முழுக்க ஓவர்சீஸு இந்தியா வசூலி சேர்த்து வேர்ல்டு வைடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதுதான் வந்து ஓவர்சீஸ்க்கும் வேர்ல்டு வைடுக்கும் இருக்கிற வித்தியாசம். ஸோ விருப்பாக்ஷா படத்தோட டே 12 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 1,85,00,000, ஆல் இந்தியா பார்த்திங்க அப்படின்னா 1,95,00,000, ஓவர்சீஸில் 15 லட்சமும், வேர்ல்டு வைடு 2,10,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் ஆந்திரா தெலுங்கானாவில் 59,10,00,000, ஆல் இந்தியா 62,79,00,000, ஓவர்சீஸில் 10,50,00,000, வேர்ல்டு வைடு 73,29,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படம். ஈவில் டெட் ரைஸ் டே 12 இந்தியா முழுக்க 55 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு, பெரிய வசூல். அதே மாதிரியே வேர்ல்டு வைடு $2.45 மில்லியன், இது மட்டுமே 20 கோடி கிட்ட வருது. ஸோ டோட்டலாக இந்தியா முழுக்க இந்த படம் வந்து 19,30,00,000, வேர்ல்டு வைடு பார்த்திங்க அப்படின்னா $77.9 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து 638 கோடி. பொன்னியின் செல்வன் இந்த 4 நாள், அதாவது முதல் ஒரு நாளை தவிர வெள்ளிக்கிழமையை தவிர மீதி 3 நாள் வந்து ஹாலிடே. இப்போ 5வது நாள் இது வந்து எல்லாருமே வேலைக்கு போகக்கூடிய நாள். இந்த நாளில் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் மட்டும் 8,55,00,000, ஆந்திரா தெலுங்கானாவில் 1,05,00,000, கர்நாடகாவில் 1,25,00,000, கேரளாவில் 1,05,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1,35,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்தியா முழுக்க 13,25,00,000, ஓவர்சீஸில் 7,05,00,000, அப்புறம் வேர்ல்டு வைடு 20,30,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் நேற்று மட்டும் ஒரு மிகப்பெரிய வசூலுங்க. ஸோ PS1 இதே மாதிரியே ஒரு வீக் டேல 30 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருந்தாலுமே அது வந்து ஒரு பூஜா ஹாலிடே, தொடர்ந்து ஒரு 9 நாள் 10 நாள் கிட்ட தொடர்ந்து ஃபுல்லாகவே லீவாக இருந்தது. ஆஃபீஸில் இருந்து நிறையா பேருக்கு வந்து லீவாக தான் இருந்தது. ஆனால் இது வந்து அப்படி கிடையாது. எல்லோரும் ஆஃபீஸ்க்கு போகிறவங்கலாம் போயிட்டு தான் இருப்பாங்க. ஸ்கூல் காலேஜ் மட்டும் தான் இப்போ லீவில் இருக்குது. ஆனாலுமே இது சம்மர் ஹாலிடே அப்படிங்கிறதுனால இன்னும் பெரிய லாங் ரன் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வரப்போகிற நாட்களில் பார்க்கலாம்.
தமிழ்நாட்டில் மட்டும் இந்த படம் வந்து 81 கோடியே 35 லட்சமும், ஆந்திரா தெலுங்கானாவில் 12 கோடியே 69 லட்சமும், கர்நாடகாவில் 17 கோடியே 15 லட்சமும், கேரளாவில் 11 கோடியே 37 லட்சமும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 12 கோடியே 70 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்தியா முழுக்க இந்த படம் வந்து 133 கோடியே 6 லட்சமும், ஓவர்சீஸில் 98 கோடியே 15 லட்சமும், வேர்ல்டு வைடு 231 கோடியே 21 லட்சம் வந்து வசூல் பண்ணி ஒரு 5 நாளில் 230 கோடி அப்படிங்கிறது பெரிய விஷயம். ஸோ இந்த வருஷத்தோட மிகப்பெரிய வெற்றி திரைப்படம் அப்படின்னு நம்ம இந்த படத்தை சொல்லலாம் கன்ஃபார்மாக. ஸோ பொன்னியின் செல்வன் 2 ஸோ என்னோட கெஸ் படி நான் சொன்ன மாதிரி அந்த 400லேருந்து 450 கோடி கண்டிப்பாக வந்துடும் அப்படிங்கிறது தெரியுது. இப்போ வரப்போகிற நாட்களில் 20 கோடி வருதா இல்லை 10 கோடி கம்மியாகுதா அப்படிங்கிறத. ஏன்னா PS1 பொறுத்த வரையுமே 13 நாள் டபுள் டிஜிட்டில் இருந்தது வேர்ல்டு வைடு கலெக்ஷன். ஸோ அந்த மாதிரி இந்த படம் எத்தனை நாள் டபுள் டிஜிட் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ ருத்ரன், ஸோ ரொம்ப நாளாக நம்ம சேனலில் ஒரு நண்பர் கேட்டுட்டு இருந்தார், ஒரு 3-4 நாளாக கேட்டுட்டு இருந்தார், ருத்ரன் படத்தோட வசூல் என்ன ஆச்சு, அந்த படத்தோட வெர்டிக்ட் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ருத்ரன் படத்தோட தமிழ்நாடு கலெக்ஷன் 16 கோடியே 15 லட்சம், ஷேர் மட்டும் 9 கோடியே 5 லட்சம் வந்திருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 7 கோடியே 15 லட்சம், ஷேரு 3 கோடியே 85 லட்சம். கர்நாடகாவில் 1 கோடியே 8 லட்சம், இது வந்து 60 லட்சம் ஷேர் வந்திருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 62 லட்சம் 35 லட்சம் வந்து ஷேர் வந்திருக்கு. ஓவர்சீஸில் 2 கோடியே 5 லட்சம், இது வந்து 1 கோடியே 10 லட்சம் வந்து ஷேர் வந்திருக்கு. வேர்ல்டு வைடு 27 கோடியே 5 லட்சம், ஷேர் மட்டும் 14 கோடியே 95 லட்சம். ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா 20 கோடி, தேட்ரிக்கல் பிஸ்னஸ் வந்து 13.5 கோடிக்கு பண்ணியிருக்காங்க. ஷேர் பார்த்திங்க அப்படின்னா 14 கோடியே 95 லட்சம் வந்திருக்கு. ப்ராஃபிட் வந்து 1 கோடியே 45 லட்சம் தேட்ரிக்கல் பிஸ்னஸ் எடுத்திருக்கு. ஸோ இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணவங்களுக்குலாம் பெருசாக நஷ்டம்லாம் சொல்ல முடியாது. மேபி ஒரு 2 கோடி 3 கோடி போட்டவங்களுக்கு ஒரு 5 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் அப்படி சின்ன சின்ன லாபம் கிடச்சிருக்கு. ஸோ ஒரு அபவ் ஆவரேஜ் அப்படின்னு தான் சொல்ல முடியும், ஹிட்டுலாம் நம்மளை இந்த படத்தில் சொல்ல முடியாது. ஸோ இந்த படத்தோட வெர்டிக்ட் அப்படிங்கிறத அபவ் ஆவரேஜ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த படம் வந்து இன்னும் ஒரு 30 கோடி எடுத்துருந்தா நம்ம ஹிட்டுன்னு சொல்லியிருக்கலாம். ஸோ ஷேர் அவ்வளோ வரல. அதுக்கடுத்ததாக ஷெஷான் ஷேன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து வாரிசு மூவி பட்ஜெட்டு 260 கோடி, அப்போ 510 கோடி வந்தால் தானே ஹிட் ஆகும், அப்போ அது ஃப்ளாப்பா? இப்போ நீங்கள் ருத்ரனுக்கு நேற்று சொன்னீங்கள்ல 10 தலைக்கும், அந்த மாதிரி இந்த படத்துக்கும் சொல்லுங்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார். 10 தலையை பார்த்து தான் அவர் வாரிசுக்கும் அந்த மாதிரி சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. ஸோ நாளைக்கு வீடியோவில் நம்ம கண்டிப்பாக வாரிசு படத்தோட வசூலும் அதோட ஷேரும் சொல்லி அதுக்கு எவ்வளோ லாபம் வந்திருக்கு இல்லை லாபம் இல்லையா அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பேசுவோம். இப்போ வந்து அதுவும் இல்லாமல் சரவணன் விஜய் விக்ரம் அப்படிங்கிற ஒரு நண்பர் ரொம்ப நாளாக கேட்குறேன், சியான் விக்ரம் நடித்த சேது வசூல் எவ்வளவு பாஸ் சொல்லுங்கள் பார்க்கலாம், மை ஃபேவரட் மூவி அப்படின்னு ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்காரு. சரவணன் விஜய் விக்ரம், நீங்கள் வந்து என்னை மன்னிக்கணும், நீங்கள் இவ்வளோ நாள் கேட்டு நான் உங்ககிட்ட இத்தனை நாளாக சொல்லாமல் தாமதமாக்குனதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த படத்தோட வசூலை நம்ம பார்ப்போம். சேது அப்படிங்கிறது தமிழ் சினிமாவோட ஒரு முக்கியமான படமாக நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா அதில் இருந்து நிறையா அசிஸ்டன்ட் டைரக்டர் இன்றைக்கி பெரிய பெரிய டைரக்டராக இருக்காங்க. அதில் நடித்து அந்த படம் ஹிட் ஆனதுனால தான் இன்றைக்கி நம்ம பொன்னியின் செல்வனில் ஆதித்ய கரிகாலனாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் சியான் விக்ரம் அவர்களை. சியான் விக்ரம்னு பேர் வந்ததே இந்த படத்தில் தான், சியான் அப்படின்னு அவர் அந்த படத்தில் தான் கூப்பிடுவாங்க. இந்த படத்தோட டைரக்டர் பாலாவுக்கு இதுதான் முதல் படம். ஸோ ஒரு 80 லட்சம் செலவில் வந்து இந்த படத்தை வந்து தயாரித்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ரிலீஸ் பண்ணால் முதல் ஒரு வாரம் இந்த படம் வந்து தேட்டரில் காற்று வாங்குது, யாருமே வரல. ஆனால் படம் பார்த்துட்டு ஒரு பக்கம் இந்த படம் நல்லா இருக்கேப்பா, ஏன்ப்பா ஓடல, இப்போ நம்ம அயோத்திலாம் சொல்லலை அந்த மாதிரி இந்த படத்தை சொல்கிறாங்க. ஆனால் தேட்டரு காற்று வாங்குறதுனால நிறையா தேட்டர்லேருந்து தூக்குனோன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, இதோட நம்ம கெரியர் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு இந்த படத்தோட முக்கியமாக இந்த டைரக்டர் வந்து பொட்டியை கட்டிட்டு ஊருக்கு கிளம்புறாரு. இதெல்லாம் வேலைக்காகாது, நம்ம ஊருக்கு போய் பொழப்ப பார்ப்போன்னு. அப்போ திடீர்னு ஒரு வாரம் கழிச்சு அப்போ தான் டாப் 10 மூவிஸில் ஏதோ 8வது இடத்துலையோ என்னமோ இருந்தது. அப்படியே அடுத்த வாரமே நம்பர் 1 வந்தது. அதே மாதிரி எல்லாரும் படம் நல்லா இருக்குன்னு சொல்லி இந்த படத்தை தேட்டரில் திடீர்னு வந்து ஸ்க்ரீன்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. பார்த்தா படம் வந்து பயங்கரமாக ஓடுது. லேட் பிக்கப்பு, கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 வாரம் கழித்து இந்த படம் வந்து பிக்கப் ஆகி ஒரு பெரிய ஹிட் ஆச்சு. இந்த படத்தோட வசூலை நான் சொன்னேன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க. அதாவது 2 வாரம் கழித்து பிக்கப் ஆன படத்துக்கான இவ்வளோ வசூல் அப்படின்னு நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. ஸோ தமிழ்நாட்டில் மட்டுமே 6 கோடி வந்து இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக வேர்ல்டு வைடு இந்த படத்தோட டோட்டல் கலெக்ஷன் 6 கோடியே 90 லட்சம். தமிழ்நாடு ஷேர் பார்த்திங்க அப்படின்னா 3 கோடியே 25 லட்சம். வேர்ல்டு வைடு ஷேர் வந்து 3 கோடியே 65 லட்சம். இந்த படம் வந்து ஒரு சூப்பர் ஹிட்டு. ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்ம சசிகுமாராக இருக்கட்டும், நிறையா டைரக்டராக இருக்கட்டும்,
நிறையா பேர் இந்த படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணவங்க. ஸோ பாலா அப்படிங்கிறவர் எனக்கு பர்சனல் ஃபேவரட். அவர் வந்து இன்றைக்கி மேபி சில படங்கள் எடுத்து காணாமல் போயிருக்கலாம். ஆனால் எனக்கு நான் கடவுளாக இருக்கட்டும், பிதாமகனாக இருக்கட்டும், பாலா அப்படிங்கிறவர் நான் வந்து ஒரு மாதிரி என்னடா இந்த மனுஷனுக்கு போய் இப்படி ஆகிடுச்சேன்னு நான் ரொம்ப நாளாக வருத்தப்பட்டது உண்டு. ஸோ சேது படம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கும்? அப்புறம் பாலா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் டைரக்டர் உங்களுக்கு எத்தனை பேர் பிடிக்கும்? இன்றைக்கி மேபி அவர் காணாமல் போயிடலாம், ஆனால் ஒரு காலத்தில் அவர் ஜாம்பவான் டைரக்டர் தான், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.